ஸோ கைஸ் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஈவெண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டோக்கனாட்டம் கொடுக்குறாங்க. இது என்ன டோக்கனு, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கேட்ஜெட்டு. ஸோ இது மூலிமா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன யூஸ் இருக்குதுன்னு நிறையா பேர்த்துக்கு பாதி பேர்த்துக்கு தெரியும், பட் பாதி பேர்த்துக்கு தெரியாது. ஸோ தெரியும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாதவங்க 50% பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் நான் சொல்லி ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சாலும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல் எக்ஸ்பிளேஷனோட சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸ் நீங்கள் ப்ளே பண்ண டோக்கன்ஸ் ஏறிடும். அதை கிளைம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மாஷ்னு கொடுத்தா இந்த மாதிரி அந்த பனிக்கட்டி உடஞ்சி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் கொடுத்துருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஆர் ரேங்கடு மேட்ச் பண்ணாலும் கீழே இருக்கும். நீங்கள் மேட்ச் ப்ளே பண்ண இதில் கிளைமும் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டோக்கனை கிளைம் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி இந்த பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி உடச்சி இந்த டோக்கன்ஸ் எடுக்கலாம். இந்த டோக்கன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் கிடைக்கும். இந்த டோக்கன் பேர் பார்த்தீங்கன்னா கேட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி டோக்கன் சொல்லிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதை கேட்ஜெட்டுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு கேட்ஜெட்டுக்கும் ஒரு தனி ஸ்கில் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எல்லோ கேட்ஜெட் நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அடுத்து 3 கேட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோக்கனை கிளைம் பண்ணி அதை ஸ்மாஷ் பண்ணி இந்த 3 கேட்ஜெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த 3 கேட்ஜெட்டு கிளைம் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி மாதிரி இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த ஸ்கின் கொடுப்பாங்க 4ஆவதா. ஸோ இதாங்க கைஸ் ஃபஸ்ட்டு வந்து 3 கேட்ஜெட்டு, 4ஆவதாக பார்த்தீங்கன்னா இந்த கத்தி ஸ்கின்னு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆவதாக பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் கேரக்டர் பண்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அந்த கத்தி ஸ்கின் வேணால் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இந்த பண்டில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. மொத்தம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 5 ரிவார்டு கொடுக்குறாங்க வையா கைஸ். ஸோ இந்த 5 ரிவார்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ரிவார்டு கேட்ஜெட்டு. ஸோ அந்த கேட்ஜெட்டோட பவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாகவே இதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கேட்ஜெட் பவர் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த எல்லோ கேட்ஜெட் பவர் என்னன்னா நீங்கள் குளூவால் போட்டவுடனே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும். பாம்பு இல்லாட்டா பார்த்தீங்கன்னா அந்த தூக்கி எறிகிற மாதிரி இல்லாட்டா மெடிக்கிட்டு அந்த மாதிரி நிறையா பொருள் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஏறும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேட்ச்சில் கவனிச்சிருப்பீங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் கேட்ஜெட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் டவுன் ஆன ஒன்று ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா குளூவால் விழுந்திருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ 3ஆவதாக உள்ள கேட்ஜெட் என்ன கேட்ஜெட், அந்த ப்ளூ கலர் கேட்ஜெட். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குளூவால் போட்டவுடனே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா காட்டும். உங்கள் கிட்டக்கு யாரெல்லாம் எனிமி இருக்காங்கன்னு மேப்பில் காட்டும். இதான் பார்த்தீங்கன்னா 3ஆவது கேட்ஜெட்டோட பவர். 4ஆவதாக பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் கேட்ஜெட்டு. ஸோ அது சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. நம்ம எஃபர்ட் போட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ 4ஆவதாக பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கலர் கேட்ஜெட்டோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எனிமியோட குளூவால் உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த குளூவால் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் கிட்டக்க இருக்கிற எல்லா எனிமிக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 டேமேஜ் போகும். அந்த 5 மீட்டருக்குள்ளே எந்த எனிமி இருந்தாலும் எல்லாத்துக்கும் 40 டேமேஜ் போகும். அது இது வந்து வேறு லெவல் பவர்னே சொல்லலாம். ஸோ இந்த 4 பவர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தா புரியும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவோட கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா போயிருங்க. முக்கியமான விஷயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மேட்ச் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாச்சு. அந்த பவரோட நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ கலர் கேட்ஜெட் பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த ப்ளூ கேட்ஜெட்டோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா குளூவால் போட்டோன்னே கிட்டக்க ஸ்கேனர் பண்ணி எனிமி எங்கே இருக்கான்லாம் காட்டும். சரி அப்படியே ஒரு மேட்ச் போட்டுடலாமே வந்ததோட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 கேட்ஜெட்டையும் பவரையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி காட்டலாம் தான் நினச்சேன். பட் லாஸ்ட்டு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்கட்டில் இறங்கிட்டேன். கிட்டக்கு பார்த்தீங்கன்னா 3-4 எனிமி. ஸோ ஏகேவை பார்த்தீங்கன்னா எடுத்துடலான்னு பார்த்து எனிமி எடுத்து அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பாருங்கள் குளூவால் போட்டவொடனே பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் ஆன் ஆயிடுச்சு. நான் எவ்வளவோ அழுத்தம் இருந்தாலும் முடிச்சிருவேன். இருந்தாலும் 1 செகண்ட் போட்டு காட்டுறேன். கரெக்டாக அந்த குளூவால் போட்டவொடனே மேப்பில் பாருங்கள் அங்கே எத்தனை எனிமி இருக்காங்களோ. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் உருவாக்கி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்கான்னு காட்டி கொடுத்து இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம போனவொடனே சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ ஆகும். ஸோ ரிவ்யூ ஆகி திரும்பி சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ என் டவர் எப்படி பிங் ஆகுது நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இதனால தான் என்னால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியல. வீடியோவும் கரெக்டான டைமுக்கோ இதுக்கும் போட முடியல. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் ஒரு சின்ன சம்பவமாவது பண்ணி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ரீல் பண்ணுங்க ப்ரோ, அதான் இன்ஸ்டாகிராமில் 10K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் 10K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ண ஃபேஸ் ரீல் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து இன்னொரு இதுவும் சொன்னேன். அதில் அந்த வீடியோக்கு 1000 கமெண்ட் வரணும், வந்தால் தான் பண்ணுவேன்னு சொன்னேன். பட் அதை யாரும் கவனிக்காமல் 10K ஃபாலோவர்ஸ் ரீச் ஆயிடுச்சு ஃபேஸ் ரீல் பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கீங்க. சப்போஸ் 1000 கமெண்ட் ஏதாவது வீடியோவில் வந்துருச்சுன்னா நம்ம வந்து பண்ணிடலாம். சின்ன ஒரு ரீச் சப்போர்ட் நம்ம ஒரு 4 பேத்துக்கு தெரிகிற மாதிரி ஒரு கொஞ்சம் வளர்ந்துட்டாலே போதும், நம்ம பண்ணிடலாம். அப்படி இல்லைனா 100K ரீச் ஒன்று பண்ணிடலாம். ஸோ இதான் என்னோட பிளானு. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ரொம்ப சரியில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டக்கே பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா மாயமாக போயிட்டான். விடுவானா நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்பி பாட்டி ஏறி கூப்பில் பேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்சி முடிச்சு விட்டுருவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கேட்ஜெட் வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கேட்ஜெட் வந்து தேவைப்படும். எனிமி அட்டாக் ஏற பார்த்தீங்கன்னா குளோவால் போட்டவொடனே எனிமி எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா காட்டி கொடுக்கும்.
ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 கேஜெட் உங்களுக்கே தெரியும். ஸோ ஆல்ரெடி பவர் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் யூஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா முடியலை. ஸோ லாஸ்ட்டு ஒரு சம்பவம் ஆகிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர்த்து போட்டிருப்பேன். முக்கியமான ஒரு விஷயம், இந்த கேஜெட்டு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக டேஸ்க்கான எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா டேஸ்க்கு வந்து கீழே போட்டிருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ இது மட்டும் எனக்கு கரெக்டாக தெரில. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க, நான் வந்து பின் பண்ணிடுறேன். இந்த கேஜெட்லாம் பர்மனெண்ட்டாக விட்ட டேஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் அனாமத்தாக ஓடிட்டு இருந்தான். அவனையும் பார்த்தீங்கன்னா ஏக்கில் அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்டாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாள் நல்லா இருக்குது. எனக்கு பிங்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இனிமேல் அனாமத்தாக வந்து அடி வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேஜெட்டோட பவர் இன்னொன்று யூஸ் பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டவுன் ஆகணும். அதுக்குள்ளே இனிமேல் ஒருத்தன் வந்துடுவான். நல்ல வேலை பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்ருவேன். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பவம் ஆச்சு. ஸோ வேறு கேஜெட்டோட பவர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா 999 ஆயிடுச்சு. ஸோ ஃபுல் டவர் கட்டி என்னால் எதுவுமே பண்ண முடியல. சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து 999 ஆகும். அதுக்கடுத்து வந்துடும். நானும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான், நோ கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஜோலி முடிஞ்சிருச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுக்கு மேலே என்னால் வீடியோ மேக் பண்ண முடியாது. ஸோ இனி எப்போ டவர் கிடைக்குது அப்போ தான் வீடியோவே அப்லோட் பண்ண முடியும். இதுக்கு மேலே எப்படி வீடியோ எடுக்குன்னு தெரில. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவம் ஆகுது. என்னால் லைவ் சுத்தமாக போட முடியல. ஸோ ஒரு நல்ல டவரோட வந்துட்டேன்னா நான் லைவ் பார்த்தீங்கன்னா கம்பேக் வேறு லெவலுக்கு வந்துடுவேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. நானும் ஏரோப்ளைன் மோடெல்லாம் போட்டு பார்த்துட்டேன். பாருங்கள், எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஃபுல்லாக ட்ரிப்ளைனு. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஸோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இதாங்க சம்பவம்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, இதான் சம்பவம். ஸோ நான் அந்த 3 கேஜெட்டோட பவரையும் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் நின்று காட்டலாம் தான் நான் வந்து நினச்சி வச்சுருந்தேன். பட் இடையில இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ அதான் அப்படியே போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க திருப்பி வீடியோ போய் பாருங்கள். 3 கேஜெட்டோட பவர் என்னென்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே கைஸ், இதோட அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 80K போக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கைஸ். ஸோ ஃபாஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் லைவ் ஷார்ட்ஸும் வந்துட்டு இருக்கும் எட கமிங் சூன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நண்பா. முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இதே மாதிரி வீடியோ போட பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ முடிஞ்சளவு ஷேர் பண்ணி விடுங்க. பை கைஸ்.